நல்ல சில்லான கிளைமேட்டுக்கு நல்ல சூடாக சில டிஷ்ஷாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ராஜபாளையமில் இருக்க கேரமல் பேக்ஸுக்கு தான் நாங்கள் வந்திருந்தோம். இது எங்களோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் பிளேசஸ்ன்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவங்க மெனுவில் எக்கச்சக்க ஐட்டம்ஸ், ஏகப்பட்ட வெரைட்டிஸில் சாண்ட்விச், பர்கர், ஃப்ரைஸு, பீட்ஸா, பாஸ்தா, அது இதுன்னு அவங்க எல்லாமே வச்சுருப்பாங்க. டெசர்ட் ஐட்டம்லையும் கேக்ஸ் ஐட்டம்லையும் அது ஒரு சைடு ஓடிட்டே இருக்கும். ஸோ இதை திருப்பி பார்த்து நாங்கள் சூஸ் பண்ணுறதுக்கே போராடி தான் எங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி சூஸ் பண்ணோம். அந்தளவுக்கு எங்களுக்கு பயங்கர கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அவங்களோட பெரிய பெரிய பன்னீர் பீட்ஸா ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது ஒரு ரெகுலர் சைஸ்டு பீட்சா தான், பட் பாருங்களேன் ஸ்டஃபிங்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் சிக்கன் ஸ்கீவர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு தந்தூரி டைப் ஆஃப் சிக்கன் வந்து கொஞ்சம் ஹனி கிளேஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஒரு தந்தூரி மயோ, ஆனியன், டொமேட்டோஸ், குக்கும்பர்ஸ்லாம் கொடுத்துட்டு பீட்டா பிரெட் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட பாஸ்தா, ஆக்சுவலாக இது வந்து ஒரு பன்னீர் பட்டர் மசாலா பாஸ்தா. நல்லா சீஸியாக கார்லிக் ப்ரெட்டோட சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா எடுத்து நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பீட்சாலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். நல்லா சூடாக சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அந்த ஸ்டார்டர்ஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பீட்சாவில் எங்களோட ஃபேவரேட்டே ஆரிகனோ தான். ஆரிகனோ சில்லி ஃப்ளேக்ஸை மலை சாரல் மாதிரி அப்படியே அது மேலே போட்டு நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நல்லா சூடான பீட்சா சாப்பிட்றது தான் எப்போயுமே நல்லாயிருக்கும். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடுத்து நாங்கள் சாப்பிடும் போது டேஸ்ட் உண்மையிலே சொல்லப்போனால் பயங்கர அல்டிமேட்டாக தான் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அதில் பாருங்களேன், அந்த சீஸ் புல் கிட்டத்தட்ட ஒரு டாமினோஸ்க்கு டஃப் கொடுக்குற அளவு இருந்துச்சு. பேஸு கொஞ்சம் திக்காக இருந்துச்சு, பட் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இது ஒரு பன்னீர் பட்டர் மசாலாவோட பாஸ்தா அந்த கார்லிக் ப்ரெட்டோட வச்சு சாப்பிட்றதுக்கு பயங்கர சீஸியாக எம்மியாக இருந்துச்சு. ஸ்பைசி லெவலும் கன்சிஸ்டன்சி அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அட் த சேம் டைம் அந்த க்ரீமியான டெக்ஸ்சரை பாருங்களேன், ஒரு சீஸ் ஃப்ளேவரோட சூப்பராக இருந்துச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நல்லா சாஃப்டான பீட்டா ப்ரெட்டோட இந்த சிக்கன் ஸ்கியூவர்ஸ் நல்லா ஹனி கிளேஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. தந்தூரி மயோட டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த டிஷ் வந்து எங்களுக்கு கொஞ்சம் நியூவாக தான் இருந்துச்சு. எங்களோட ஃபஸ்ட் டைம் இது. நீங்கள் இந்த சிக்கன் ஸ்கியூவர்ஸ் டிஷ்ஷை இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் ஆல்ரெடி நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னாலும் டெஃபினட்டாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அப்படியே அந்த கார்லிக் பிரெட்ஸோட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாஸ்தா எடுத்து சாப்பிட்றதுக்கு சீரியஸாக ஹெவன்லி ஃபீலிங் தான் இருக்குன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு பயங்கர க்ரீமியாக ஸ்பைஸியாக வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த 3 டிஷ்ஷை வச்சு நாங்கள் சைடில் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சரி டெசர்ட்டுக்கு எதாவது வாங்கலாம்னு சொல்லிட்டு அவங்களோட வால்நட் ப்ரௌனியும் வாங்கியிருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா நட்ஸ் எல்லாம் போட்டு கரெக்டான டேஸ்ட்டில் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ட்ரெஸ்லெஸ் கேக்கும் வாங்கியிருந்தோம். இது ரோஸ் மில்க் ஃப்ளேவரான ட்ரெஸ்லெஸ் கேக். பார்த்தீங்கன்னா நிறைய விதமான நட்ஸ் போட்டு நல்லா எம்மியாக கரெக்டான ஸ்வீட்னஸோட செம்மையாக மாய்ஸ்டாக சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லணும். நல்லா க்ரீமியாக. எனக்கு ஆக்சுவலாக ரோஸ் மில்க் ஜென்ரலாகவே பிடிக்கும். ஸோ இந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இதெல்லாம் வச்சுட்டு அல்டிமேட்டாக எங்கள் டின்னரை நாங்கள் வைண்ட் அப் பண்ணோம். யோசிச்சு பாருங்கள், பீட்சா, பாஸ்தா, ப்ரௌனி, டெஸ்ட்லெஸ்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு எவ்வளோ ஹெவன்லியாக இருக்கும். அடுத்த சேனலில் என்ன வீடியோ போடணும் சொல்லுங்கள்.